வெல்கம் டு ஆல்பம்ஸ் பைபிள் ஸ்டடி. கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன். எல்லாம் தேவனாகிய கர்த்தரை மகிமையோடு துதித்து கொண்டே இந்த வசனம் ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம மெடிடேட் பண்ணும்போது கர்த்தர் நம்மளோட ஆவியானவர் நம்மளோட பேசும்போது அவர் கீழ்ப்படிந்து நம்மளை நாம ஒப்பு கொடுத்து ஜீவிப்போமாக. Let's turn our Bibles to Isaiah 51. ஏசாயா 51 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 51 அதிகாரம் வசனம் 7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவிக்கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். இந்த வசனத்தை எத்தனையோ விதமா படிக்கலாம். ஆனா நேற்று நான் படிச்ச விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அப்ப வித்தியாசமா அவர் விளக்கி சொல்றார் ஆண்டவர். இந்த இடத்துல நீதி என்று கூறப்பட்டிருக்கிறது இயேசுவை குறிக்கிறது. நீதியை அறிந்தவர்களே, அதாவது தேவனுடைய குமாரனை அறிந்தவர்களை. இப்ப தேவ நீதி இயேசுதான் நமக்கு தெரியும். இப்ப நம்மளுடைய சுய நீதினால நம்ம போய் தேவன்கிட்ட போய் எதுவுமே சாதிக்க முடியாது. இப்ப தேவனாய கர்த்தர் நம்மளை நியாயந்திருக்கும் போதோ சரி, எந்த ஒரு காரியத்துல நம்ம பார்க்க போதும் நம்ம அவரை வச்சு அவருடைய ஸ்டாண்டர்ட்ல வச்சு பார்க்கறது இல்லை. அவர் நம்மளை அவர் ஸ்டாண்டர்ட்ல வச்சு பார்த்தோம்னா நம்ம மாட்டிக்குவோம் கம்ப்ளீட்டா. ஏன்னா நம்ம குறையுள்ளவர்கள், நம்ம எல்லாத்துலயும் அவருக்கு எதுலயும் அவருக்கு ஈக்குவலா இருக்க முடியாது. ஆகதான் இயேசுவின் ஸ்டாண்டர்ட் இருக்கும், அவரு தான் பாக்குறாரு. நம்ம மேல இயேசுவின் ரத்தத்தை வைத்து நம்மளை பாக்குறாரு. அதனாலதான் நீ இப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே போட்டிருக்கோம். இப்ப கிறிஸ்துவை தரித்தவர்கள் எல்லாம் நீதி அறிந்திருக்கிறாங்க. சோ இந்த இடத்துல பாருங்க, நீதியை அறிந்தவர்கள். இந்த எல்லா கிறிஸ்தவர்களும் நான் சொல்லல, இயேசுவை அறிந்த உண்மையான கிறிஸ்தவர்களை பேசுறேன். என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களை. இப்ப இதுல என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப லெட் அஸ் மெடிடேட் இன் திஸ். இதுல இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார். இது எத்தனை பேர் நம்புறோம்? இது நிறைய பேர் நம்புவோம். லெட் அஸ் டர்ன் our Bibles to John's Gospel, first chapter. 4வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த அவருக்குள் ஜீவன் இருந்தது. Life, there was life in him. இன்னைக்கு today we all need life. இப்ப நமக்கு எல்லாம் ஜீவன் இருக்குது. ஆனா நம்மளுக்கு நம்முடைய சரீரமும் இந்த மற்ற காரியங்களும் இடவந்து கொண்டே வருகிறோம். நம்ம we lose it out. அதாவது ஏதேன் தோட்டத்துல ஆதாம் செய்த காரியத்துல, ஆதாமே நீ பழத்தை சாப்பிடாதே, சாப்பிட நாடுல நீ சாவாய் என்று சொன்ன தேவன், அது சாப்பிட்ட உடனே டெத் அளவாயிடுச்சு. அது வரைக்கும் டெத் இருந்துச்சு. டெத்தை கிரியேட் பண்ணதும் கர்த்தர் தான், யாரும் தப்ப சொல்ல முடியாது. பிசாசு கிரியேட் பண்ணாங்க, டெத்து ஆண்டவர் தான் கிரியேட் பண்ணாரு. அந்த டெத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரத்துல மனுஷனா இருக்கிற சமயத்துல we automatically fall into the law of the book, Bible. வேதத்துல இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விழுந்துடுறோம். உலகத்துல இருக்க தேச சட்டங்கள் அது மாதிரி இருக்கிறபடி வேத சட்டங்களுக்கு நாம் விழுந்துருவோம். அதனால கண்டிப்பா law will take its own course. யோசனை தவறு செய்யறோம். வேத சட்டத்தின்படி ரோமர் 6:23 பாவம் செய்யற ஆத்மா சாகும். Let's read that word.
ரோமர் 6:23 நினைக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இது ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை இந்த போட்டிருக்கிற சமயத்துல இந்த வசனத்தை 2 விதமா பிரிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம் ஒரு ஸ்டேட்மெண்ட் அடங்கி முடிச்சு. லா பிரிங்ஸ் டெத். டெர்மினேஷன், ஒரு சின்ன தவறு செய்தால், நம்ம சரீர பிரகாரமாக ஒரு தவறு செய்தார். இப்ப ஏன் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தன் அந்த சிகரெட் எடுத்து குடிக்கிறான். அவனுக்கு தெரியும் அது குடிக்கிறதுனால அவனுக்கு சாவு கிட்ட நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறதுன்னு. 20 வருஷத்துல யாரும் சொல்லிக் கொடுக்க வேணாம், கேன்சர் வந்துடும் தன்னால. Law will take its own course. அதே மாதிரி தான் தேவனுடைய ஒவ்வொரு சட்டத்திட்டங்களையும் நம்ம மீறும் போது நம்மளுக்கு தேவனுடைய சட்டத்திட்டங்களை பத்தி நமக்கு தெரியாது. அதனாலதான் போட்டிருக்குது கருத்து அந்த இடத்துல போட்டிருக்கு, வேதத்தை தங்கள் இருதயத்துல வைத்திருக்கிற என் ஜனங்களை கேளுங்க. ஃபர்ஸ்ட் நீதியை அறிஞ்சுக்கணும், நம்ம என்ன இதுக்குள்ள இருக்கிறோன்றத அறிஞ்சுக்கணும். அதான் இங்க போட்டிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டானத நித்திய ஜீவன், கிருபை, தேவனுடைய கிருபை வரம். இதுதான் கர்த்தர் கொடுத்திருக்காரு. இந்த கிருபை வரம் வரம். கிருபைன்றது ஒரு கிரேஸ்ன்றது ஒரு கிஃப்ட். கிஃப்ட்ன்னு சொல்றது விலை கொடுத்து வாங்க முடியாது. இட்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர். தன்னால வருது, தேவன்கிட்ட வருது. அது எப்படி வருதுன்னு கேட்டா, நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து இசைந்து கண்டினியூட்லி நம்ம ஜீவிக்கும் போது நம்மளுக்கு அந்த கிருபை வரம், அது வரமா வருது. இன்னொரு வசனமும் படிக்கலாம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசி. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்ப ஆக்சுவலா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு அழகாக இது விளக்குகிறார். அவர் செடி, திராட்சை செடி, நம் கொடிகள் இணைக்கப்பட்டிருக்கும். As long as we are united with Jesus, nothing shall touch. இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா the death will attack us. நல்லா புரிஞ்சுக்கோங்க, death will attack us. டெத்னா நம்ம சாவுக்கு இப்ப வயசாகுது, நானும் அதை ரொம்ப நம்பினேன். வயசான உடனே நம்மளுக்கு பலவீனம் வரணும். அந்த இவங்க இவன் நான் ரொம்ப பலவான், மோசே ரொம்ப பலவானா இருந்தார். அப்புறம் இந்த இவர் இருக்காரு, அவரு கூட இந்த இவரோட சம்பந்தப்பட்டவர். அவர் சொல்றாரு, யூதா கோத்திரத்துல முறியடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா நான் மலை தேசத்தை பிடிச்சுக்கிறேன்னு சொல்றாரு காலேப். இப்ப அவருக்குலாம் எப்படி பலம் வந்துச்சு? இதை நான் கொஞ்ச நாள் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ரிசர்ச் பண்ணும்போது அவங்க ஒன்றும் செய்யல. அவங்க they had only faith. விசுவாசத்துல நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி போறாங்க.
அப்ப நம்மளுக்கு இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நாம் கொடியோடு அதாவது கொடியானது செடியோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் கொடிகள் அது செடியோடு இணைக்கப்பட்டிருந்தால் நம்ம சாவ மாட்டோம். இதுதான் அர்த்தம். சாவு நம்மளை தொடாது. as long as we are hooked up to the செடி. இயேசுதான் செடி. அதான் இங்க போட்டிருக்காரு, ஞான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்றும் நான் அவனில் நிலைத்திருந்தான் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. என்னை விட்டு வெளியேறினா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால், நல்லா அந்த வார்த்தையை நிலைத்து இருக்கணும். நிலைத்து இருக்காவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல இருப்பான். அது என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட் சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் நடக்குது நம்ம பாடிக்கு. நம்ம பிசிக்கல் பாடிக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா இதை கண்டுபிடிச்ச தேவ ஜனங்களை முக்கியமா கேளுங்க. பிசாசு நயவஞ்சகமா நம்மளை ஏமாத்தி கொண்டிருக்கிறான். இந்த சாவை கொண்டு முன்னால போட்டு நம்ம நீ தப்பு பண்ணிட்ட, இது பண்ணிட்ட, இது பண்ண. நம்மளுக்கு தேவன் இயேசுவை கொடுத்திருக்கிறார். நமக்கு இயேசு கொடுத்ததும் இல்லாம ரட்சிப்பையும் கொடுத்திருக்காரு, கிருபை வரத்தை கொடுத்திருக்காரு. இப்ப நாம் எப்பவுமே இது எப்படி தப்பிக்கணும்னு சொன்னா, நாம் எப்பவுமே இயேசுவோட இணைந்த ஜீவித்தை வாழ வேண்டும். அந்த மாதிரி வாழுகிற போதுதான் நம்மளுக்கு அந்த we can get life. அதனால எப்படின்னா, நம்ம பேசும்போது லைஃப் உள்ள வார்த்தைகளையா பேசலாம். நெகட்டிவ்ஸா பேசாதீங்க. நெகட்டிவ் நாங்க சொல்லக்கூடாது. அதாவது உண்மைக்கு புறம்பட்ட காரணம். ஹலோ, ஜான் சாமியல் மீடியால இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம். அவங்களுக்காக நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.